சரி, வணக்கம். வணக்கம். நாங்க ஜெனி சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரியில இருந்து வாரோம். அக்கான பேர் மணிமேகலை அக்கா. அப்படியா? கலா. கலா. ஓகே. கலா அக்காவுக்கு இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் நாள்? பர்த்டே. நீங்க இங்கேயா இல்ல வெளிநாடா? கனடா. அப்ப கனடாவில இருந்து வந்து இன்னைக்கு ஸ்ரீலங்காவில பர்த்டே கொண்டாடுறீங்க, அப்படித்தானே? கொண்டாடுறீங்களா பர்த்டே? இந்த முறை கொண்டாடுறீங்க. பெருசா செய்யறீங்களா இல்ல சும்மா சிம்பிளா? சிம்பிளா. எத்தனையாவது பிறந்த நாள்? 54. பார்க்க தெரியல 54. என்ன சின்ன பிள்ளை மாதிரி இருக்குதா? ஓகே, பிரச்சனை இல்லை. ஓகே, கனடாவுக்கு போய் இப்ப எத்தனை வருஷம்? 30 வருஷம். வந்துருக்கிறீங்களா இதுக்கு முதல்ல? இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து? ஒவ்வொரு வருஷம் வருவீங்க. ஓகே, அப்ப ஒரு வருஷம் பர்த்டே டைம்ல வருவீங்களா இல்ல ஃபர்ஸ்ட் டைம் இது பர்த்டே டைம்? ஓகே, இந்த உங்களுக்கு பர்த்டேன்னு சொல்லித்தான் விஷ் பண்ணி எங்கள்கிட்ட இந்த கேக் வித் பலூன், இந்த ஃப்ளவர் பொக்கே, சாக்லேட் பாஸ்கெட் எல்லாமே அனுப்பி இருக்கிறாங்க. உங்கள்கிட்ட இதை கொண்டே கொடுக்கணுமா? இந்த டைம்ல வந்து அவங்க உங்களோட இல்லையா, உங்களுக்கு விஷ் பண்ணணுமான்னு சொல்லி தந்துருக்காங்க. யார் யார் தந்துருப்பாங்க? வெளிநாட்டுல எது செய்யறதுக்கு தெரியல. இப்ப செய்யணும். ஓகே, வேற இப்ப யாராவது ஒரு ஆளே இருக்கு தானே, எனக்கு இவங்க தான் தந்திருப்பாங்க சொல்லி ஒரு ஒரு கேசிங் இருக்கு தானே, யார் தந்திருப்பான்னு சொல்லி. பிள்ளைகள் எல்லாம் அங்க இருக்கணும். எல்லாம் கனடா தான். ஹஸ்பண்ட் கனடா. அப்ப அவங்க அங்க வரலையா? போன வருஷம் வந்து இந்த வருஷம் தெரியல. அப்ப அவங்களை விட்டு நீங்க தனியா வந்திருக்கீங்க என்ன? சரி, ஓகே. அப்ப யார் தந்திருப்பா? பிள்ளைகள் தான் தந்திருப்பினமோ? இல்ல, அவங்க இல்ல. உங்களுக்கு சகோதரங்கள் இல்லையா? 2 அண்ணா இருக்கிற சுவிஸ்ல. 2 அண்ணாக்கள். அக்கா தங்கச்சி அப்படி இல்ல? ஓ, நீங்க ஒரு பொம்பளை பிள்ளை. அப்ப இருந்தவா இப்ப இல்ல. இப்ப இல்ல. சரி, ஓகே. அவங்களும் இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கிறோம். சரி, எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸா இருந்தா யார் தந்திருப்பா? ஃப்ரெண்ட்ஸா இருந்தா எல்லாரும் சேர்ந்து சந்திருப்பினோம். நந்தினி, குமரன், கவிதா, பாமா, சுரஞ்சனி, எங்க ஒரு என்ன லிஸ்ட் கூடிக்கொண்டே போகுது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ? ஃப்ரெண்ட் இருக்கணும். ஒரு லிஸ்ட் அதுக்குல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? இல்ல நிறைய இருக்காங்க. ஆனா அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு வீட்டுல கொஞ்சம் பேர் எங்க இருக்கிறாங்க? இப்ப நீங்க சொன்னவளா? பாமாண்டவா இங்க இருக்கிறோம். எல்லாரும் வெளிநாடு. வெளிநாடு. அப்ப இங்க ஒரு ஃப்ரெண்ட் தான் இங்க இருக்கிறாவா? இங்க ஒரு ஃப்ரெண்டா இருக்கு. எல்லாரும் வெளிநாடு. ஓகே, சரி, சரியா சொல்லுங்க. யார் தந்திருப்பா? எனக்குன்னா நீங்க சொன்ன அந்த பேர்கள் எல்லாம் அதுக்குள்ள வேறு மதுவில தங்கச்சி மாதிரி. தங்கச்சி இல்லையே? இல்ல, வேற 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 மது இவாவையா? யாரு வீட்டுக்காரர்? அப்படியே சகோதரமா செய்திருக்க மாட்டோமோ? அண்ணாவாக எல்லாரும் அன்பு இருக்கானாவே. இப்படி எல்லாம் யோசிக்க மாட்டேன். இந்த முறை யோசிச்சிருக்கலாம் தானே. ஊர்ல நிக்கிறா, சரி நாங்களும் ஒரு சின்ன கிஃப்ட் அனுப்புவோம் அப்படின்னு ஏதாவது யோசிச்சிருப்பாங்கல்லானே. தெரியல. அண்ணா முத்தண்ணா கொஞ்சம் கவலையால் இருக்கிறவரையாக செய்ய மாட்டாங்க 100%. ஓகே, சின்னண்ணா தெரியல, சொல்ல தெரியல. மற்றது எல்லாரும் இங்க இப்ப நின்றலாம். நாங்க வெளியால போய் வந்து நாங்க பார்த்தா எங்க போய் வந்தீங்க வெளியில? எல்லாரும் இங்க வந்து வெளியால போய் ஜாயின் ஆகி நீங்க எல்லாரும் சுத்திட்டு போட்டுனாங்க எல்லாரும். ஓகே, சரி. இந்த டைம்ல இந்த பர்த்டேல இன்றைக்கு இங்க நீங்க நிக்கிறீங்க. இந்த டைம்ல உங்களோட ஒருத்தவங்க இல்ல எல்லாரு நான் அவங்கள மிஸ் பண்றேன், அவங்க இந்த டைம் என்னோட இங்க நின்று இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சா அண்ணா அப்படி எல்லாரையும் சொல்றீங்க? பேரப்பிள்ளைகள் இருக்கீங்க? எத்தனை பேர்? 2 பொம்பளை பிள்ளைகள். மூத்த மகளுக்கு 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்கீங்க. 5 வயசு 3 வயசு. சரி, யார் வந்திருப்பாப்ப?
ஃப்ரெண்ட்ஸ் தந்திருப்பாங்களா? அண்ணாவாக தர மாட்டோம்னு சொல்லிட்டீங்க. சான்ஸ் குறைவு. எங்களோட ஃபேமிலி செய்திருக்கோம். ஃபேமிலிக்குள்ளே மேர் செய்திருப்பா சரியா? அதுக்குள்ளே யாராவது ஒரு ஆள் செய்திருக்க சான்ஸ் இருக்கு. ஹஸ்பண்ட் அது செய்வாரா? அப்படி செய்திருக்கிறாரா? சர்ப்ரைஸ் ஏதாவது தந்துருக்கிறாரு? அங்கெல்லாம் இப்படி இல்லை, இப்படி செய்யறது இல்லை. இப்ப யாரும் கனடாவில் இங்க ஸ்ரீலங்கால இருந்து வந்தது போய் டொரண்டோல நாங்கள் நுண்டியல் இடத்துல இருக்கிறோம். அங்க எல்லாம் அப்படி இல்லை. ஆனா அப்படி இருக்கோ தெரியாது. நாங்க அப்படி செய்யறது இல்லை. நாங்களும் எல்லாரும் ஃபேமிலியாக சொல்லவே சாப்பிடுவோம். அவ்வளவுதான். இப்படி செலிப்ரேட் பண்ணி கேக்கு பெருசா வெட்டுறையில 5 years 6வது வருஷம் அண்ணா மகள் மோசம் போனதுலேருந்து வெட்டுறேன். சரி வெட்டுறது இல்லை, இந்த வருஷம் வெட்டுறதுக்கு. சரி, அப்ப அது தெரிஞ்சுதான் நம்ம யாரும் அனுப்பி இருக்காங்க. சரி, அதை நாங்க செய்வோம். சர்ப்ரைஸ் அவரா இருக்கலாம். சரி, அப்ப சரியா சொல்லுங்க. லிவரா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்ப சில நேரம் எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து கலைச்சு போட்டு செஞ்சிருக்கலாம். என்னடா இவர் தான் இங்க இருக்கிறார்களோட தொடர்பாக ஏதாவது கலைச்சு செய்தார். அவளைகளுக்கு எல்லாம் தூவல் எல்லாம் எடுத்து செய்யறதுக்கு இல்லை. சில நேரம் பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரிஞ்சு இவர் செஞ்சிருக்கலாம். சரி, ஓகே. ரொம்ப குழப்பையில உங்களோட ஹஸ்பண்டும் உங்களோட பிள்ளைகள் 2 பேர், பொம்பளை பிள்ளையும் ஆம்பளை பிள்ளையும். என்ன 2 பொம்பளை பிள்ளையும் ஆம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளைகளுக்கு என்ன பேர்? அவையலும் சேர்ந்து. அடுத்தது வந்து உங்களோட பேரப்பிள்ளைகள் தேனிச்சன். ஓகே, அவையலும் சேர்ந்து. அடுத்து உங்களோட மருமகன் சேரன் அவங்களும் சேர்ந்துதான் இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள்னு சொல்லி உங்களோட ஒட்டுமொத்த ஃபேமிலி சேர்ந்து இந்த டைம்ல நீங்க அங்க இல்லையா, அதால நீங்க ஸ்ரீலங்கால நிக்கிறீங்க, இங்கே தங்களை மிஸ் பண்ற மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாது என்றதுக்காக என் மூலமா எங்களோட சர்ப்ரைஸ் மூலமா இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் உங்களுக்கு தந்துருக்குறாங்க செலிப்ரேட் பண்ண சொல்லி. அதாவது தாங்க எப்பவுமே உங்களோட தான் நம்ம இருப்போமா, என்ன கஷ்டம் என்ன துன்பம் என்ன எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களை விட மாட்டாங்களா, உங்களோட எப்பவுமே ஒற்றுமையா சந்தோஷம். அதுவும் உங்களோட ஹஸ்பண்ட் வந்து உங்களை அவ்வளவு லவ் பண்றாராம். உண்மையோ? அவர் தான் அம்மா அப்படி சும்மா பார்த்து 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 ஒவ்வொன்னா சொன்னார். என்ன இப்ப இத்தனை வயசுலயும் அந்த லவ் குறையல அவருக்கு. இன்னும் லவ் மேரேஜா? அதான் குறையவே இல்லை. என்ன அந்த லவ் குறையல. இப்பவும் அதே காதல் இருக்கு மாமா அவருக்கு, குறையாதாம். உங்களை வயசு போனாலும் தள்ளாடுற வயசு வந்தாலும் உங்களை விட மாட்டாரா, உங்களை லவ் பண்ணுவாராம் இப்போ. சரி, உங்களோட ஃபேமிலி உங்களோட பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்கள் எல்லாரும் சேர்ந்துதான் இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டே எல்லாமே செஞ்சிருக்காங்க. என்ன சொல்ல போறீங்க எல்லாருக்கும்? பிள்ளைகளுக்கு மருமகனுக்கு பேர பிள்ளைகளுக்கு உங்களோட ஹஸ்பண்டுக்கு நான் ஒவ்வொரு நாளும் கூப்பிடுறது எந்த பிள்ளைகள் பேர பிள்ளைகள் என்ன கஷ்டம் சந்தோஷமா இருப்பாங்க, அர்த்தமா இருக்காங்க. அதுதான் உண்டு வேணும். அர்த்தமா இல்லை, சந்தோஷமா நிம்மதியா ஹாப்பியா எங்களோட பிள்ளைகள் இந்த பேர பிள்ளைகள் எல்லாமே இருக்கும். அதுதான் ஒவ்வொரு நாளும் கும்பிடுறதும் இப்பவும் அதேதான். பிள்ளைகளுக்கு அனுசரியை கொடுப்பேன். அதுதான் எப்பவும் பிள்ளையெல்லாம் பெஸ்ட். என்ன பிள்ளையெல்லாம் நாங்கள் கல்யாணம் செய்து எங்களோட குடும்ப வாழ்க்கையில நாங்கள் வாழ்ந்துட்டு எங்களோட கணவர் தான் எங்களோட வாழ்க்கையில எப்பவுமே முக்கியமான ஒரு ஆக்கள். அவங்க வந்து எப்பவுமே எங்களோட கூட இருப்பாங்க. என்ன செஞ்சாலும் என்ன 2 நாள் சண்டை வந்தாலும் 2 பேருக்கு இருக்குது. இங்க வந்து சண்டை வந்தாலும் அந்த சண்டை பிடிச்சாலும் அந்த காதலும் அந்த பாசமும் அந்த ஒரு உறவோ விட்டு போகாதுன்னு. அது பிள்ளைகளும் அதே மாதிரி தான். உங்களுக்கு வந்த மருமக்கள் மேலும் அப்படித்தான். ஸோ எப்பவுமே ஹாப்பியாக இருங்க. நீண்ட ஆயுளோட இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், சந்தோஷமா உங்களோட ஃபேமிலியோட இன்னும் நல்லா இருக்கணும். எங்களோட சர்ப்ரைஸ் டெலிவரி சார்வான்னு நாங்கள் வாழ்த்துறோம். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. ஓகே, ஹாப்பியா இருங்க, அழாதீங்க, சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க சந்தோஷமா இருக்கணும். எப்பவுமே அழக்கூடாது. இந்த டைம்ல அவங்க நீங்க சந்தோஷமா இருக்கணும் தான் செஞ்சிருக்கிறாங்க. அப்ப அழக்கூடாதுன்னு ஹாப்பியா இருக்கணும். சரி, கேக் கட் பண்ணுவோமா? ஓகேயா? பிடிச்சிருக்கா கிஃப்ட் எல்லாம்? ஓகே ஓகே அக்கா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.